அன்புக்குரியவர்களே, நேற்று என்னுடைய நண்பர்கள் குழுவில் ஒரு நண்பரை சந்திக்க முடியலைங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தேன். என்னைய ஆச்சு நேற்று பார்க்கவே முடியல, எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு. இல்லை, கோயம்புத்தூரில் இருக்க ஒரு புகழ்பெற்ற இன்ஜினியரிங் காலேஜ் பேரை சொல்லி அந்த காலேஜுக்கு போயிட்டு ஒரு 2,00,000 ரூபா அட்வான்ஸ் பே பண்ணி பையனுக்கு இன்ஜினியரிங் சீட்டு லாக் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னாரு. உன் பையன் என்ன படிக்கிறான்? +2 படிக்கிறான். இன்னும் எக்ஸாமே எழுதலை. என்ன மார்க் வரும்னு தெரியாது, என்ன கட் ஆஃப் வரும்னு தெரியாது. அதுக்குள்ளே கொண்டு இந்த காலேஜில் 2,00,000 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கீ ஐயா, எந்த காலேஜுக்கு அலாட் பண்ணுவான்னு தெரியாதுன்னு. இல்லைங்க, நான் இந்த காலேஜில் தான் சேர்க்க போகிறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்த்துருவேன். சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளவு? 15,000 - 20 லட்சம் வாங்குறாங்க. நான் அவர்கிட்ட ஒன்றுமே புரியாமல் தான் கேட்டேன், என்னையா இது, இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் இன்ஜினியரிங் சீட்டு அரசாங்கம் உறுதி செய்திருக்கு. அப்புறம் ஏன் போய் இந்த காலேஜில் போய் 15,000 - 20 லட்சத்தை கட்டி தொலைக்கிறேன்? இங்கே தாங்க 100% பிளேஸ்மெண்ட்டு. இதை அவர் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இல்யூஷன். இன்னைக்கு ஒரு கல்லூரியில் மாணவரை கொண்டு பெற்றோர் சேர்க்கிறாங்கன்னா அந்த கல்லூரியில் ஒழுங்காக பாடம் நடக்கிறதா, தரமான கல்வி கொடுக்கப்படுகிறதா, இதையெல்லாம் எந்த ஒரு பெற்றோரும் ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. அவங்க கேட்கறதும் பார்க்கறதும் ஒன்றே ஒன்று தான், வேலை கிடைக்குமா, இந்த காலேஜில் படித்தா புள்ள வேலையோடு வெளியே வருமா. இதுதான் பெற்றோருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு என்ன செய்கிறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் புக்காக போட்டு விடுறான். 100% பிளேஸ்மெண்ட், எந்த கம்பெனியில் டாப்பராக இருக்கிறான் எல்லாத்தையும் போட்டு விட்டுறாங்க. ஆனால் உள்ளே பூந்து பார்த்தா தான் எந்த ஒரு பொறியியல் கல்லூரியிலிருந்து வெளியே வருகின்ற ஒரு மாணவனும் முழுமையான பொறியியல் பட்டதாரியாக வருவது கிடையாது. அவன் எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, அந்த கோர்ஸுக்குரிய முழுமையான நாலேஜ், முழுமையான அறிவு அந்த மாணவனிடம் இருப்பது கிடையாது. இப்போ ஒரு பொறியியல் பட்டதாரியை உருவாக்குறது தானே பொறியியல் கல்லூரியுடைய வேலை. இவங்களை யாரு வேலை தேடி கொடுக்க சொன்னது? இங்கேதான் பெற்றோர் அந்த கல்லூரியிடம் தோற்று போகிறார்கள். அந்த கல்லூரி வைக்கின்ற ட்ராப்பில் சிக்கிக்கிறாங்க. இப்போ எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் எடுத்துங்க சார், 4 செமஸ்டர் வரைக்கும் தான் பாடம் நடக்கும். 5வது செமஸ்டர்லேருந்து 50,000 ரூபாய் வரை உங்ககிட்ட பிடுங்கிக்கிட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு அனுப்பிடுவாங்க. காலையில் 1/2 நாள் காலேஜ் நடக்கும், மத்தியானம் முழுக்க பையன் பிளேஸ்மெண்ட் செல் அப்படிங்கிற இடத்துல போய் அடப்பட்டுருவான். அவனை வேலை வாய்ப்பு குறித்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வெறும் 5வது செமஸ்டர். அப்போ 5, 6, 7, 8 4 செமஸ்டர் பாடம் என்ன ஆகிறது? நீங்கள் கேட்கலாம், என் பொண்ணு பாஸ் பண்ணிட்டாளே, என் பையன் பாஸ் பண்ணிட்டானே. சார், நாம் எல்லாமே வெறும் தேர்ச்சிக்காகத்தானே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். அறிவுக்காக யாராவது படிக்க வைக்கிறீங்களா? பிள்ளை பாஸ் பண்ணிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்குரிய அறிவு இருக்கா? தெரியாது. அதை பற்றி என்ன உங்களுக்கு கவலை? உங்கள் பிள்ளை பிளேஸ்மெண்ட் ஆகி வரணும் வேலை வாய்ப்போட. சார், நான் உங்ககிட்ட கேட்குறேன், எத்தனை காலேஜஸில் ரெப்யூட்டட் கம்பெனிஸ் வாலண்டியராக உள்ள வரான்? இன்ஜினியரிங் காலேஜஸில் எடுத்துங்க. சில புகழ்பெற்ற கல்லூரிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகளில் ஒரு 20 - 25 கல்லூரிகள் தான் உண்மையாக திறமையுள்ள மாணவர்களை, பொறியியல் பட்டதாரிகளை உருவாக்குகின்றன. அந்த கல்லூரிகளுக்கு எல்லா ரெப்யூட்டட் கம்பெனிஸும் வாலண்டியராக போய் பையனை செலக்ட் பண்ணுறாங்க சார் பிளேஸ்மெண்ட்டில். மற்ற கல்லூரிகள் எல்லாமே குறித்து வைத்து கொள்ளுங்கள், மேனேஜ்மெண்ட்டை சார்ந்த நபர்கள் அல்லது பிளேஸ்மெண்ட் ஹெட்ஸ் அந்தந்த கம்பெனியுடைய ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் போகிறான்.
அங்கே பார்க்க வேண்டியவர்களை பார்த்து கொடுக்க வேண்டிய லஞ்சத்தை கொடுக்குறான். ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான், என் காலேஜுக்கு வான்னு ஃபோர்ஸ் பண்ணி அவனை இங்கே கொண்டு வரான். கொண்டு வந்து மாணவர்களை அங்கே வேலை வாய்ப்பு பெற வைக்கிறான். அக்ரிமெண்ட் என்னன்னா, வேலை வாய்ப்பு கொடுத்துருப்ப, ஒரு வருஷம் வச்சுப்பாரு, சரி வரலையா வெளியே அனுப்பிட்டு போ. அதுக்கப்புறம் அவன் வந்து என்கிட்ட மறுபடியும் ஏன் வேலை கேட்க போகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவனை வேலை வாங்கி கொடுத்து வெளியே அனுப்பிட்டான், அவ்வளோதான் என் வேலை. இதுதான் மோஸ்ட் ஆஃப் தி என்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்ஸினுடைய ஸ்டாண்டு. இப்போ கல்வி நிறுவனங்களுடைய கடமை என்ன சார்? உங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்ற மாணவர்களை அவர்கள் படிக்கின்ற அந்த கோர்ஸுக்கு தகுதி உள்ளவர்களாக, அந்த கோர்ஸில் அவர்கள் முழுமையான அறிவுள்ளவர்களாக ஆக்கி அவர்களை வெளியே தர வேண்டியது, சமுதாயத்திடம் ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய வேலை. வேலை தேடிக்கிறது அவன் வேலையா இருக்கட்டும், நீங்க யார் சார் வேலை தேடி கொடுக்கறதுக்கு? இந்த ஒரு கேள்வி பெற்றோரிடம் வந்தால் இந்த பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் ஒரு ஆட்டத்தை நிறுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். பாதி பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையே இருக்காது. அன்புக்குரிய பெற்றோர்களை உணர்ந்து கொள்ளுங்கள். வேலை வாய்ப்பு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய மோசடி. உங்கள் பிள்ளைகளை தரமுள்ள பட்டதாரிகளாக உருவாக்கி வேலை தேடிக்கொள்ள செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.